பாண்டிச்சேரிக்கு மலேசியன் வகை நீட்டு ரக கோவக்காய் ஒரு 10 பீஸு நான் அனுப்பியிருந்தேங்க. அந்த ஒரு விவசாயி தான் வந்து எனக்கு ஃபோட்டோவோ அந்த வீடியோஸ் வந்து எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தார். அந்த வீடியோ தான் இது. பார்த்தீங்களா, அந்த 10 பீஸுக்கு அந்த ஒரு எந்தளவுக்கு ஒரு நேர்த்தியாக வந்து ஒரு பந்தல்லாம் போட்டு எப்படி சூப்பராக பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்களா. இது கிட்டத்தட்ட நான் கொடுத்த ஒரு 3 மாதம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, 3 மாதத்துலேயே வந்து அவர் எந்தளவுக்கு சூப்பராக வளர்த்துருக்காருன்னு பாருங்கள். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னம் இது வாழை மரம் இருக்குது. அந்த நிழல்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. பட்டு என்னென்னா இதில் நம்மக்கிட்ட வாங்குகிற நிறைய பேர் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் விவசாயத்துக்கு நிறைய வாங்கிட்டுருக்குங்க. எப்போயுமே வந்து நீங்கள் பிளான்டிங் பண்ணுறப்போ வந்து இந்த விவசாயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம பிளான்டிங் பண்ண பிறகு எல்லா துளிரையுமே வந்து மேலே ஏற்றிருக்காரு. இந்த வீடியோவில் பாருங்களே, அதில் நிறையா துளிர் வரும். அந்த எல்லா துளிரையும் வந்து நூல் கட்டி மேலே ஏற்றிருக்காரு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அடர்த்தியாக ஆகிடும். உங்களுக்கு ஈல்டு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பிளான்டிங் பண்ணிவிட்டு ஒரே ஒரு துளிர் மட்டும்தான் மேலே ஏற்றி அப்புறமேல தான் படர விடணும். இந்த விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து எல்லாத்தையுமே மேலே ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஏற்றக்கூடாது. ஒன்றை மட்டும் ஏற்றிங்கன்னா அதோட வளர்ச்சியே வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். பந்தல் வந்து நீங்கள் வந்து படர விடுறப்போ வந்து உங்களுக்கு ஒரு கனவுக்கு ஒரு காய் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு இலைக்கு ஒரு காய் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பிளான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது.